ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மிதுன ராசிக்காரர்களுக்கு பராபவம் ஆண்டு என்பது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? அதிலும் கூட குறிப்பாக மிருகஷிரா, ஆர்திரா, புனர்வசு, அதாவது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறேன். முதல்ல 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வாழ்க்கையினுடைய தரம் உயரும், கௌரவம் உயரும். தரம் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். வாழ்க்கையில நம்ம பணத்தை சம்பாதிச்சிடலாம், அப்புறம் மக்களையும் சம்பாதிச்சிடலாம். நம்ம அதற்காக நம்மளுடைய நிலையிலிருந்து இறங்கி போகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டோம். இது ரொம்ப முக்கியம். ஷேர் மார்க்கெட்லயோ, கிரிப்டோ கரன்சிலையோ, அல்லது ஃபினான்சியலையோ, அல்லது கேம்பிளிங்லயோ, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்பர் 1 விட 2 அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏனென்றால் தன காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்தும் போது அவர் பிசினஸுக்கு உண்டான 10ஆம் இடத்தையும், பிறகு சூதாட்டத்துக்கு உண்டான 6ஆம் இடத்தையும், வெளிநாட்டு பணம் என்கின்ற 6ஆம் இடத்தையும், பிறகு திடீர் அதிர்ஷ்டம் என்கின்ற 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். மிருகஷிரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13 இது நட்சத்திரத்துக்கு உண்டான நல்ல நாட்கள். ஏன்னா நல்ல நாள் அப்படின்னு நம்ம எதிரில் தேர்வு செய்யறோம் அப்படின்னாக்க நட்சத்திரத்தை பொறுத்துதான். அதனால இந்த நாட்களை நன்கு பயன்படுத்துங்கள். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கண பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 அன்று பராபவம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் வருடமானது பிறக்கின்றது. காலையில் 9:32 செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. இந்த வருஷம் 60 வருஷங்களில் இது 40வது வருஷமாக இருக்கிறது. விஸ்வாவசு என்பது 39வது வருஷம், பராபவம் என்பது 40வது வருஷமாக அமைந்து அடுத்து வரக்கூடிய வருஷமானது பிளவங்க அப்படிங்கிற வருஷமாக அமைகின்றது. இந்த ஆண்டு ஆக்சுவலி இது ஒரு ஜோடி ஆண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பராபவமும் பிளவங்கமும் ஒரு சேரதான் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த ஒரு வருஷத்துல ஒரு 50% 60% அப்படிங்கிற அந்த ஒரு பலன் கூடி அது தொடர்ச்சியாக 2 ஆண்டு திட்டங்களாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். இதில் பல பிளஸ் பாயிண்டும் இருக்கிறது. 2 ஆண்டுகளும் சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறது. நம்ம பிளவங்கிறது அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் என்னென்ன விஷயங்களில் நாம் கவனம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். நேரடியாக பலனுக்கு போயிடுறேன்னா, இந்த ஆண்டினுடைய அபிமானி தேவத்தை நரியாபசன் அப்படின்னு பெயர். நரியாபசன் இந்த தேவத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அபிமானி தேவத்தை இருப்பார். அந்த தேவத்தையினுடைய வடிவமே அந்த வருஷத்தினுடைய விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லும். இந்த தேவதையாகப்பட்டவர் பிரகாசமான வடிவமாகவும், குதிரையில் ஏறி அமர்ந்து பிரயாணிக்கக்கூடியவராகவும், கையில் பரசுவை, தமிழ்ல சொல்லணும்னா மழுவை ஏந்தி கொண்டிருப்பவராகவும் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆயுத பலமே பலம் என்று நம்புகின்ற இந்த உலகத்தில் அதற்கு மேல் ஒரு பலமானது இருக்கிறது, ஆன்ம பலம் என்பது ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை புரிய வைப்பதாக இந்த வருஷமானது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? கடவுள் நம்பிக்கையும் சாஸ்திர நம்பிக்கையும் வளரப்போகிறது. நிறைய சயின்ஸ், அதாவது சயின்ஸ் அழிவுக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் அதை ஆற்றலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் இந்த உலகமானது வேலை செய்யும். ஏற்கனவே வார் ஜோன்ல தான் நாம இருக்கிறோம்.
இருந்தாலும் இந்த போர் அபாயங்களுடன் கூடிய இந்த விஷயங்கள் மாறும். மக்கள் கடவுளின் பால் நம்பிக்கையை திருப்புவார்கள், பக்தியானது ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், அதே போன்று பூஜை புனஸ்காரங்களில் நம்பிக்கை ஓங்கும். அதே போல பேங்க்லயும் நிறைய டெபாசிட்ஸ், பேங்க் ஃபினான்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். இது அந்த அபிமானியினுடைய அமைப்புல வருவது. அப்புறம் அடுத்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் எப்பொழுதுமே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும். இந்த வருஷமும் சூரிய சந்திர கிரகணம் இருக்கின்றன, ஆனால் நம்ம நாட்டில் தெரியவில்லை. அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதன் பிறகு பிப்ரவரியிலும் அதே மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அது தெரியாது. எங்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த சூரிய சந்திர கிரகணங்களை நான் போடும்போதே பார்த்துக்கலாம். ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள், பிறகு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது தெரியும். அதனால அங்கு வாழ்கின்ற நம்மவர்களுக்கு அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில். அதனால நம்ம அது கவலைப்பட போறதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியாது. அதனால ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு இந்த சாதகர்களுக்கு. அதாவது ஸ்ரீவித்யா செய்பவர்கள், வேதத்தை பயிலுபவர்கள், தியானம் போன்ற விஷயங்களில் பயிலுபவர்கள், அந்த கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜோதிட சாஸ்திரம் முதற்கொண்டு எத்தனையோ சாஸ்திரம் இருக்கிறதுலே அதுக்கெல்லாம் ஜபசக்தி தான் ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்துல அவர்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உபாசனையை பலம் 1000 மடங்கு பெருக்கி தருவதாக அமைகிறது. அது அவர்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் தான். சரி, அடுத்தது இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது, அப்பாடின்னு இருக்கும். சரி, குரு பயிற்சி உண்டா? இருக்கிறது. 2 முறை பெயருகிறார். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி கடகத்திற்கு உச்சமாகி காலபுருஷ தத்துவத்திற்கு 4 உச்சமாகி 10ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளை பார்த்துவிட்டு அதன் பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கே போயிடுறார். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போய்கிறார். அங்கு போய் லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தையும் பிறகு லக்னம் என்கின்ற உத்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது குருவினுடைய பயிற்சி இந்த வருஷம் பல அற்புதங்களை நிகழ்த்தும். அது நம்ம ராசி வாரியாக பார்க்கத்தான் போகின்றோம். ராகு கேத்துக்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசியில டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கும்பத்திலிருந்து மகரத்திற்கும், கேத்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் வருகிறார்கள். இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பை துணை கொண்டு வருஷத்தினுடைய அந்த 9:32 அப்படிங்கிற அந்த டைம்ல ஒரு ஜாதகத்தை போட்டு வைத்திருக்கின்றோம். இந்த 2ஐயும் கணித்து தான் நம்ம பலன் சொல்ல போகின்றோம். சரி, இதுல இன்னொரு சூக்ஷ்மமும் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நவ கிரகங்கள் ஒவ்வொரு பதவியை மேற்கொள்ளுகின்றன. அந்த பதவியை எந்த கிரகம் பிரதானமாக மேற்கொள்ளுகிறதோ அந்த கிரகத்தினுடைய இயல்பாக பலன்களும் அளிக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது குரு கிட்டத்தட்ட 3 பதவிகளை வகிக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார், பிறகு சஸ்யாதிபதியாக இருக்கிறார், பிறகு நிரசாதிபதியாக இருக்கிறார். பிறகு சந்திரனும் 3 பதவிகளை வகிக்கிறார். சந்திரன் சேனாதிபதியாக வருகிறார், அர்க்காதிபதியாக வருகிறார், மேகாதிபதியாக வருகிறார். இதனுடைய சூட்சுமங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல குரு இந்த ராஜாவாக வருவதனாலையும் பிறகு சஸ்யாதிபதி பிறகு நிரசாதிபதியாக வர்றதுனால பல நன்மைகள் உண்டு. ஜென்ரலாகவே பணப்புழக்கம் அதிகமாகும். பேங்க், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகிறது. நிறைய பணப்புழக்கமும் அதிகமாகும். அதே போல தங்கத்தினுடைய அந்த டீலிங், தங்க வியாபாரம், தங்க விலை உயர்வது, தங்கத்தினால் தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைய பணப்புழக்கத்தில் பிறகு வியாபார விஷயங்களிலும் வளர்ச்சியை பெறும். பிறகு விவசாயத்துறையிலும் பல கண்டுபிடிப்புகள், பல விதமான விஷயங்கள் வளர்ச்சி பெறும். பக்தி ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், புதிய கோயில்கள் வரும். அது மட்டுமல்ல, தலைமையில் விளங்கக்கூடியவர்களுக்கு நல்ல கௌரவமும் கிடைக்கும். இதெல்லாம் குரு ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும், சஸ்யாதிபதினாக்கா எல்லா விதமான தானியங்களிலும் இந்தியா முதன்மை வகிக்கும். இந்த பலன்கள் மேக்சிமம் நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா பாரத நாட்டில் பிறந்தவர்களுக்காக தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்தியாவில் தானியங்களும் பிறகு பல்வேறு விதமான அதாவது எக்யூப்மெண்ட்ஸும், இது செவ்வாய் மந்திரியாக வருவதனால
இந்த ஆயுதங்கள் விஷயங்களிலும் நம்ம நாடு முன்னேற போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பராபவம் ஆண்டு என்பது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? அதிலும் கூட குறிப்பாக மிருகஷிரா, ஆர்திரா, புனர்வசு, அதாவது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறேன். முதல்ல 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வாழ்க்கையினுடைய தரம் உயரும், கௌரவம் உயரும். தரம் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். வாழ்க்கையில நம்ம பணத்தை சம்பாதிச்சிடலாம், அப்புறம் மக்களையும் சம்பாதிச்சிடலாம். நம்ம அதற்காக நம்மளுடைய நிலையிலிருந்து இறங்கி போகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ஏற்பட்டுட்டோம். ஆனால் அந்த விஷயத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்ல வேண்டாம், தெய்வானுகிரகம் இருக்கிறது. பராபவம் என்கின்ற இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு அனைவருக்குமே நல்ல ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. எப்படி அப்படி என்றால், குரு புனர்வசு நட்சத்திரத்துல இருந்து அவர் புதனோட, அதாவது 10ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆகிறார். 2 கேந்திராதிபதிகளும் பரிவர்த்தனை ஆன இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பராபவம் ஆண்டும் பிறக்கிறது. அப்படிங்கும் போது பதவி உயர்வு, கௌரவம், பிறகு மதிப்பு, பிறகு நல்ல ஒரு கௌரவத்தை, அதாவது ஒரு பெரிய ஒரு ரீச் அப்படிங்கிறதும் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. மனுஷனுக்கு சுய மதிப்பீடு, சுய மரியாதை தான் உயிர். அந்த விஷயத்துல நீங்கள் கண்டிப்பாக வாழ்நாளிலேயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு உயரப்போகிறீர்கள். அது சொந்த பந்தங்களிலும் கூட அந்த உயர்வானது காணப்படும். முக்கியமாக பிசினஸ் உலகத்துல, ஜாப் பண்ற இடத்துல இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். 2வது, வெளியூர் பிரயாணங்கள் அத்தனையுமே அவ்வளவு அழகான முறையில் அமைந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு பிரயாணமுமே ஒவ்வொரு படித்தரமாக அமையும். ஜூனுக்கு பிறகு குரு 2ஆம் இடத்துக்கு வந்த உடனே வருமான அமைப்புகளில் நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் வேலை கண்டிப்பாக மாற்றுவீர்கள், அல்லது பிசினஸாக இருந்தால் ஐடியாக்கள் மாற்றப்படும். நீங்க வேலையோ பிசினஸோ 2லையுமே வருமானத்திற்குண்டான அந்த பாதையை நோக்கி உங்களுடைய வாகனமானது திரும்பும். அப்படின்னா என்ன? உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜேர்னி முதல்ல இந்த வருஷம் கௌரவத்தை கொடுக்கும், ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். உங்களுடைய டிராவலினுடைய அந்த ரேஞ்சு மாறிடும். அதாவது ஒரு பாதையை நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியான ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது அதனுடைய பலனாக ஒரு நல்ல பாதையில் அமர்ந்து அங்கிருந்து பிரயாணம் தொடர்கிறது. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சமுதாயத்தோட, ஒரு மக்களோட, சமுதாயத்துல முதல்ல இருந்த இடத்தை விட இந்த இடம் அவ்வளவு உயர்ந்த இடமாக ஈஸியாக எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துக்கு பண்ணக்கூடிய அளவில் இருக்க போகிறீர்கள். அப்ப ஜூன் மாசத்துல இருந்து வருமானம் பெறும். எப்படிப்பட்ட வருமானம்? உங்களுடைய ஜாபாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைத்து சம்பள உயர்வு கிடைக்கும். இதுவே பிசினஸாக இருந்தால் உங்களுக்கு பிசினஸ்ல அடிஷனலா ஏதாவது ஒரு சைட்ல பிசினஸ் சேர்ப்பீர்கள், அல்லது உங்களுடைய பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைத்து அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டுவீர்கள். இது மட்டும் அல்லாமல், இது ரொம்ப முக்கியம், ஷேர் மார்க்கெட்லயோ, கிரிப்டோ கரன்சிலையோ, அல்லது ஃபினான்சியலையோ, அல்லது கேம்பிளிங்லயோ, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்பர் 1 விட 2 அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏனென்றால் தன காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்தும் போது அவர் பிசினஸுக்கு உண்டான 10ஆம் இடத்தையும், பிறகு சூதாட்டத்துக்கு உண்டான 6ஆம் இடத்தையும், வெளிநாட்டு பணம் என்கின்ற 6ஆம் இடத்தையும், பிறகு திடீர் அதிர்ஷ்டம் என்கின்ற 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது குருவனுடைய பயிற்சி அப்படின்னு நம்ம தனியா போடுவோம். அப்ப நம்ம இன்னும் நல்ல டீட்டெயில்டா அது எப்படி, எந்த ரேஞ்சுக்கு, எந்த பிசினஸ், எந்தெந்த மாதிரியான விளையாட்டுகளில் அப்படிங்கிறத கூட நம்ம கணிச்சிடலாம். இப்ப இந்த அளவு போதும். அப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருமானம் அப்படியே பெருக போகிறது. படைப்பாளிகளுக்கு புது வாய்ப்புகள். கேத்து 3ஆம் இடத்துல இருக்கிறது. 3ஆம் இடத்துல கேத்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. அதிலும் கூட 3க்குண்டானவன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு வருஷமுமே இப்படித்தான் ஆரம்பிக்கும். என்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மேஷத்துக்கு போனா புது வருஷம் பிறக்கிறது தமிழ் வருஷம். ஆனால் இந்த முறை கேத்து இருக்கிறார். அப்போ நீங்க உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், உங்களுடைய படைப்புகள் ஆகட்டும், அப்படி அது அத்தனையுமே கரை கடந்து யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவீர்கள். ராகு கேத்துக்குன்னு சொன்னாலே கரையை உடைக்கிறதுன்னு அர்த்தம். அதுவும் 3ஆம் இடத்துல கேத்து, 9ஆம் இடத்துல ராகுனாக்கா
நீங்கள் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்க மாட்டீர்கள். அதற்காக திமிர்த்தனமா இருப்பேனா அப்படின்னு நீங்க கேட்டாலும் அப்படி இல்லை. நீங்க அந்த கரையை தாண்டி யோசிப்பீர்கள். எல்லாருமே ஒரு கரைக்குள்ள இவ்வளவு போதும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கூட 1 கோடி ரூபாயில பண்ணலாம் அப்படிங்கிறது போய் 1 கோடி எண்ணத்துக்கு போய் அந்த பிசினஸுக்கு எவ்வளவு ரூம் தேவைன்னு பாருங்க. எவ்வளவு ரூம்னாக்கா அந்த ஒரு என்ன சொல்ற டென்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த பிசினஸை இந்த இடத்துல அமைக்கணும்னாக்கா எவ்வளவு ஏரியா கவர் ஆகணும், எவ்வளவு மக்களை இதை போய் அடைவாங்க, இது எந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும், அப்போ நம்ம எந்த அளவுக்கு அமைக்கணும், அந்த மாதிரி யோசிப்பீர்கள். அப்போ 1 கோடியிலிருந்து 4-5 கோடிகள் போகலாம். ஆனால் அதற்கு வாய்ப்புகளும் வரும். அதுதான் குருவினுடைய அமைப்பு. குரு உங்களை பணத்திற்கான முதலாளிகளாகவும் செல்ஃப் சென்டர்டு பர்சனாகவும் மாற்றும். இந்த கேது இதெல்லாம் பெரிய அமைப்பு. ஆனால் இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கிறது. ராகு 9ஆம் இடத்துல கும்பத்துல இருக்கக்கூடிய ராகு, அதுவும் சதபிஷாத்துல தான் இருக்கிறார் அவர், ரைட்டா? அப்போ ராகு ரிவர்சல் தானே வருவார். இது ஒரு பாக்கியஸ்தானம். அப்படிங்கும் பொழுது நல்ல காரியத்திலையும் நீங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் தர்மத்தை வயலேட் பண்ணுவோம் நம்ம. கோயில் கட்டணும் அப்படின்னாலும் கூட கோயில் நான் என் இஷ்டத்துக்கு தான் கட்டுவேன் அப்படின்னு மாறிடும். அப்போ நல்ல காரியத்திலையும் கூட என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அது டிராபேக் இருக்கும். அந்த விஷயத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் டிராபேக்காக தெரிந்தாலும் கூட கொஞ்சம் சமயோஜிதமா நம்ம சிந்தனை பண்ணினோம்னா அதுல தப்பிச்சுக்கலாம். சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு ஆன்மீக காரியத்திலும் ஈடுபடாமல் இருக்கும். இல்லைன்னா கையை சுட்டுடும். சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் வில்லங்கத்தை பண்ண மாட்டார். ஏற்கனவே அவர் நண்பர் தான். இருந்தாலும் 8ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைவீர்கள்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்க மிதுன ராசிக்காரர்களும் கடக ராசிக்காரர்களும் அரசியல்ல பிரவேசம் பண்ணினீர்கள் என்றால் கண்டிப்பாக உயர்வீர்கள். அரசு ஊழியர்கள், அதாவது மிதுன ராசிக்காரர்கள் நீங்க IAS IPS இந்த மாதிரியான எக்ஸாம்பிளா இந்த மாணவர்கள்லாம் இருக்கிறீர்கள் இல்லையா, உங்களுக்கு அவ்வளவு அனாயாசமாக பிரவேசம் பண்ணலாம். அதனால மெடிக்கல் தேர்ந்தெடுப்பவர்கள் மெடிக்கல் தேர்ந்தெடுங்க. UPSC பண்ணுபவர்கள் UPSC பண்ணலாம். TNPSC பண்ணுபவர்கள் எதுவும் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், அதனுடைய வேலைக்கான ஒரு அமைப்புகள், பதவியை குறித்து, அதாவது உயர் பதவிகளை குறித்து, இவன் சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாசம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கறது மாணவர்களுக்கும் கூட. ஏன்னா அடுத்தது மே மாசம் நம்ம அடுத்தடுத்து இதுக்கு போறோம். இதுல அரசியல் சம்பந்தப்பட்ட ஈவன் ஜேர்னலிஸ்டா போகிறவர்களுக்கு கூட மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள். HR போறேன், அட்மினிஸ்ட்ரேட்டரா போறேன், பெரிய பெரிய ஒரு கம்பெனிக்கு CEO போறேன், ப்ரமோஷன். அதே போல இந்த சூரியன் வேதம் படிப்பது, வேத சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணுவது, அதே போல ஜோதிஷம் படிப்பது, அந்த மாதிரியான, அதாவது யூனிவர்சிட்டி அல்லாத நம்மளுடைய பாரம்பரிய வகுப்புகள், அதனுடைய படிப்புகள் படிப்பதற்கும் பெரிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆயுர்வேதத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல நார்மலாக இருக்கக்கூடிய ஃபீல்டு, நான் தான் டாக்டர்ஸுக்கு ரொம்ப நல்ல டைம்னு சொல்லிட்டேன். ஆடிட்டர்ஸுக்கும், அதே போல அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்கூல் காலேஜஸ், எல்லா எஜுகேஷனல் சென்டர் நடத்துபவர்களுக்கு மிதுன ராசியாக இருந்தால், அதிலும் கூட குறிப்பாக புனர்வசு நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அவ்வளவு ஒரு ஒரு விஸ்தாரமான விதத்துல உங்களுடைய நிறுவனங்களை நிலைநாட்ட முடியும். நிறுவனத்தை நிலைநாட்டுவது, அதாவது திஸ் இஸ் த இயர் டு பிகம் அ ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வருஷம் சார். இந்த வருஷம் நீங்க ஏதாவது ஒரு நிறுவனம் நினைச்சீங்கன்னாக்கா ஆரம்பிங்க. நிறுவனர்கள் ஆக்கும் இந்த பராபவம் மிதுன ராசி என்பவர்களுக்கு பெரிய பெரிய, அதாவது எஜுகேஷனல் சென்டர் ஆகட்டும், அது கல்வி ஸ்தாபனங்கள் ஆகட்டும், தொழிற்சாலைகள் ஆகட்டும், அல்லது வியாபார சங்கங்கள் ஆகட்டும், பெரிய பெரிய நீங்க சின்ன லெவல்ல தான் ஆரம்பிப்போம், ஆனா அது பெரிய நிறுவனமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல படிப்புலையும் கூட பலவிதமான சாதனைகள் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. பட் இந்த 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இடம் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பேரண்ட்ஸ் ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் நிமித்தமாக இவர்களுக்கு படிப்புகள் தடையாகி கொண்டே போயிட்டே இருக்கும்.
வெளிநாடுகளுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள்ல அந்த எம்எஸ் படிக்க போறவர்கள், அதாவது இங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்த டிகிரிக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே வந்து ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய யோகங்கள் நிறைய இருக்கு. ஆனால் எதிர்கால இந்தியா வந்து நிஜமாவே ஒரு விசேஷமான இந்தியாவா இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இதே திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருந்தீர்கள் என்றால் நீங்க வந்து வெளிநாடு யோகம், வெளிநாடுகளில் திருமணம் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த வருஷம் வந்து ஒரு குழந்தை உங்களுக்கு புனர்வசு நட்சத்திரமோ அல்லது ஆர்திராவோ, ஆர்திரானா திருவாதிரை அல்லது மிருகசிராவை பிறந்ததுனாக்கா கண்டிப்பாக அவனுடைய துறையில அவனை வந்து யாரும் பீட் பண்ண முடியாது. அப்படி இருப்பான். அவன் வந்து ஒரு சின்ன கம்பெனியில இருந்தாலும் சரி, பெரிய ஒரு கார்பரேட்ல இருந்தாலும் சரி, அவனுக்கு கீழே தான் அத்தனை பேரும். அப்படின்னா பதவியில் உயர்ந்து இருப்பது, தன்னம்பிக்கையில் உயர்ந்து இருப்பது, நீதிமானாக இருப்பது, இது ரொம்ப முக்கியம். நீதிமானாக இருப்பது, இது எல்லாமே ஒரு அமைப்பு இருக்கு. சரி, ஃபேமிலி வைஸ் பார்த்தா குழந்தை வரமானது ரொம்ப நல்ல ஆரம்பத்துல இருந்தே குழந்தை வரமானது இருக்கிறது. திருமணம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எவ்வளவு டிலே ஆயிருந்தாலும் இந்த வருஷம் திருமணம் கன்ஃபார்ம். உங்களுக்கு நீங்க வந்து ஜூன் மாசத்துக்குள்ளே உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜூன் மாசம் பிறந்த உடனே இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்து திருமணம் ஆயிடும். இரண்டாம் திருமணம், அதாவது திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்தாலும் கூட நீங்கள் திருவாதிரையில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக திருமணம் செய்வீர்கள். என்ன கொஞ்சம் வேறு மொழி பேசுபவர்கள் அல்லது கொஞ்சம் நம்மளுடைய கம்யூனிட்டியிலிருந்து அடுத்த கம்யூனிட்டி அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பார்ட்னர்ஸ், நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, வாழ்நாள் முழுவதும் டிராவல் பண்ணக்கூடிய நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களுடைய நியாயத்தை, உங்களுடைய கேரக்டர் மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களுடைய பிளஸ் பாயிண்டே ஆக்சுவலி மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன தெரியுமா, எப்பவுமே வந்து இதுவா அதுவாங்கிற மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன். அது அந்த மிதுன ராசினுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெட்டை குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அது அது வந்து ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதுல அந்த ஜோடி நீங்க வந்து ஒரு நீங்கள் தனியாக ஒரு பிசினஸை பண்றதை காட்டிலும், தனியாக ஒரு டிராவல் பண்றதை காட்டிலும், நீங்க வந்து ஒரு நண்பர்களோடையோ அல்லது பார்ட்னர்ஸ்யோடய பண்ணினா உங்களுடைய அந்த டேலண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால நல்ல நண்பர்களையும் தேர்ந்தெடுங்கள், நல்ல வாழ்க்கை துணையும் தேர்ந்தெடுங்கள், நல்ல பார்ட்னர்ஸும் தேர்ந்தெடுங்கள். இது வந்து இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக வந்து அமையும். அப்புறம் வண்டி, வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் அப்படின்னு கண்டிப்பாக சொத்துக்கள் உண்டு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் உண்டு, அசைகிற சொத்துக்களும் உண்டு. இந்த வீடியோ வந்துட்டுனாக்கா அக்ஷய திருத்தியாக்கு முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன். அதனால நீங்க கண்டிப்பாக இந்த அக்ஷய திருத்தியால தங்கம் வாங்குங்கள். அதே போல ஒரு சொந்த வீடோ அல்லது வந்து சொந்த ஒரு ஆஃபீஸோ வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பண்ணும். அப்படி இல்லையா, எதுவுமே வசதியே இல்லையா, ஒரு மலை கோயிலுக்கு போங்க. ரைட்டா? அது எப்போ போறதுன்னாக்கா இந்த வீடியோ பார்த்த உடனே கூட போகலாம் நீங்க. ஆனால் ஒரு வியாழக்கிழமையில் என்ன 10 குண்டானம் 7 குண்டானம் இல்லையா குரு, இந்த ஒரு வியாழக்கிழமையில போயிட்டு மலை கோயில்ல போய், மலை கோயில்ல போற வழியிலேயே இந்த வந்து கல் எடுத்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வைப்பாங்க. அதை போய் எடுத்து அடுக்கி வைங்க. உங்களுடைய வீடு கட்டுறதாக நினைச்சுக்கிட்டு அடுக்கி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீடு கட்டுவீர்கள், சொந்த ஆஃபீஸ் கட்டுவீர்கள். டேலண்ட், நல்ல டேலண்ட், படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, எக்ஸ்ட்ராவாக படிக்கக்கூடியவர்களும் சரி, படிப்புக்கு பஞ்சமே இல்லை இந்த வருஷம். உங்களுக்கு திருமணம் வந்து அவ்வளோ அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உறவுகளில் வந்து இளைய சகோதரன் கிட்ட வந்து எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்தை இழக்கக்கூடிய அபாயம் உண்டு. சொந்தக்காரர்கள்கிட்ட சொத்துக்காக சண்டை போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது வந்து தவிர்க்க முடியாது. மிதுன ராசிக்காரர்கள் அதுலேயும் வந்து ஆர்திரா நட்சத்திரம் இருப்பவர்கள் தன்னுடைய தந்தையார், தன்னுடைய தகப்பனார், அதாவது பாட்டனாருடைய சொத்துக்களுக்காக சண்டையிட வேண்டிய அவசியம் இருக்கும். பண்ணித்தாகணும். ஆனால் உங்களுக்கு வெற்றி உண்டு, கண்டிப்பாக வெற்றி உண்டு. வேலையில கொஞ்சம் வந்து ஒரு சிரமங்கள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் முழுவதுக்குமே மிதுன ராசி என்பவர்களுக்கு தெய்வீக அனுகிரக கட்டாட்சம் உண்டு. ஹெல்த் வைஸ் நம்ம பார்க்கணும். அதாவது கொஞ்சம் வெயிட் போட்டுருவோம் நம்ம. மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஆல்ரெடி கொஞ்சம், ஏன்னா சனி 10ஆம் இடத்துல இருக்கிற, 10ஆம் இடம் அப்படிங்கிறது உச்சம். சொல்ல போனா 4ஆம் இடம் என்பது பார்த்தாலும் உச்சம்னாக்கா நம்ம வந்து ஒரு ஆக்டிவாக வந்து வேலை செய்யறது, ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஒரு பிஸ்னஸ்லையோ நம்ம வந்து இருக்கும்போது சாப்பிட்றதுல கண்ட்ரோல் இருக்காது, உணவுல கண்ட்ரோல் இருக்காது. அதனால
வெயிட் கூடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ, அதாவது உணவுக்கு கஷ்டப்படுபவரும் கூட நம்ம வந்து தேவையில்லாத சாப்பிட்டா அது தேவையில்லாத வெயிட் தான், ஃபேட். ஆள் பார்க்கறதுக்கு குண்டா இல்லைன்னாலும் அது வந்து ஃபேட்டை கூட்டிடும். இப்போதான் வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட் அப்படின்னு சொல்லி எல்லாம் யூடியூப் வந்ததுனால நிறைய பேருக்கு அந்த ஒரு ஞானம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் குரு வெயிட்டை கூட்டிடுவார். இனிப்புகளில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒன்று. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய ஹெரிடிட்ரி டிசீஸ், அப்பாவுக்கு வந்து வந்த மேக்சிமம் எந்த மாதிரியான டிசீஸ் வரும் அப்படின்னாக்கா நரம்பு மண்டலங்கள், இது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். நியூரோஸ், அது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் லிவரை பொறுத்த வரைக்கும், ஏன்னா லிவர் ஹெல்த் தான் ரொம்ப, ஏன்னா இருக்கிறதுலே பெரிய உறுப்பு அதுதானே, இன்னர் ஆர்கன்ல. அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மிதுன ராசிக்காரர்கள் அந்த விஷயத்துல ஜாக்கிரதை இருக்கணும். வெளிநாடு போகிறோம், வெளியூர் போறோம், பிரயாணம் பண்றோம் அப்படின்னா அங்கதான் பிரச்சனைகள் வரும். தூக்கத்தை கண்டிப்பாக நம்ம வந்து இழக்கக்கூடாது. இதுதான் மெயின். இந்த சமாச்சாரங்கள் இப்போ சனி வந்து உத்தர பாத்ரபதத்துல இருக்கார். ரேவதிக்கு போன உடனே, ரேவதி வந்து உங்களுடைய ராசி அதிபதியினுடைய நட்சத்திரம் இல்லையா, அதுல பல நன்மைகளை கொடுப்பார். என்ன அப்படின்னாக்கா சொத்துக்கள் வாங்க வைப்பார், உங்களுடைய பேருக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் கூட்ட வைப்பார், எல்லாமே பண்ணுவார். ஆனால் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்ய தூண்டுவார். அந்த விஷயத்துல மட்டும் பண்ணிடக்கூடாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பராபவம் வருஷம் அப்படிங்கிறது வந்து நம்பர் 2 மணி நிறைய வருவதற்கு சான்சஸ் உண்டு. அதனால பெட்டிங் கட்டுறது, அப்புறம் சூதாட்டத்துக்கு, அது கேம்பிளிங் பண்றது, எல்லாமே அதெல்லாம் கேம்பிளிங் தானே. இதெல்லாம் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல பணம் நிம்மதியை இழக்க வைக்காது. அவ்வளவுதான். உழைப்புடன் சேர்ந்து, உழைப்புக்கு தகுந்த கூலி உண்டு. உங்களுக்கு பல வருஷங்கள் செய்த அந்த உழைப்புகளுக்கெல்லாம் இப்ப இந்த சனி 10ஆம் இடத்துல இருந்து நல்ல ஊழியத்தை வாங்கி கொடுப்பார். அதனால இந்த வருஷம் பராபகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இது அத்தனையுமே இப்போ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அமைதியா இருங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஆக்டிவா செயல்படுங்க. ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா விட்டுணும். என்ன மே ஜூன் 2 மாசம் தானே. அப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் வந்து கேத்துவும் குரு ஒன்னா இருப்பாங்க. அந்த நேரத்துல உங்க கோர்ட்டு கேஸ்ல அதுக்கு முன்னாடி முடிப்பதற்கு பாருங்கள். அதற்கு அப்புறம் முடிக்கணும்னாக்க கோர்ட்டு கேஸ்ல கோர்ட்டுக்கு வெளியில வைத்து முடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். நீங்க வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். அதே போன்று மகாவிஷ்ணுவையும் வழிபட வேண்டும். இந்த 2 கிரகங்கள் உங்களை வந்து அவ்வளவு ஒரு அழகாக காப்பாற்றி கூட்டி வந்து விடுவார்கள். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷமானது யோக வருஷம் அப்படின்னு சொன்னால் அது மிகச்சரியே. படைப்பாளிகள் அத்தனை பேருமே வந்து எழுந்த உடனே விநாயகருடைய படத்தை பாருங்க. அந்த ஃபீல்டில், இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவர்கள் வந்து நிறைய இந்த ட்ரேடிங் பண்ணுபவர்களுக்கு, பிறகு நிறைய ட்ரேடிங் பண்ணுபவர்களுக்கு, மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு, அரசியல் இருப்பவர்களுக்கு, கார்பரேஷன் லெவல்ல வந்து கவர்மெண்ட்ல விஷயத்துல இருப்பவர்கள், பிறகு ஜெயில் போன்ற, அதாவது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட, அதாவது ஆர்மியினுடைய கேம்ப் ஆகட்டும், ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் அது ஒரு தனி கேம்ப் தானே, அந்த மாதிரியானது, ஜெயில் மாதிரியான விஷயங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய, அல்லது ஃபேக்ட்ரிஸ், ரொம்ப ஒரு தள்ளி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்ல ஒர்க் பண்ண, அதுல ஒரு பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது அரபு போன்ற கண்ட்ரிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் வந்து இருக்கக்கூடிய பயம் கண்டிப்பாக ஜூனுக்கு அப்புறம் நீங்கிவிடும். அதில் கவலைப்பட வேண்டாம். சரி, இப்பொழுது மிதுன ராசி என்பவர்களுக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாள்கள் என்னென்ன, அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிடுவேன். இது மாதம் நம்ம போடுவோம். இது வந்து தமிழ் மாதத்துக்கு ஏற்ற தேதிகள், ஆனால் இங்கிலீஷ்ல நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. மிருகசிரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13. இது வந்து நட்சத்திரத்துக்கு உண்டான நல்ல நாட்கள். ஏன்னா நல்ல நாள் அப்படின்னு நம்ம எதிரில் தேர்வு செய்யறோம் அப்படின்னாக்க நட்சத்திரத்தை பொறுத்து தான். அதனால இந்த நாட்களை நன்கு பயன்படுத்துங்கள். பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, ஏப்ரல் 23, ஏப்ரல் 30, மே 14. மீண்டும் சொல்லுகின்றேன், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, ஏப்ரல் 23, ஏப்ரல் 30, மே 14 ஆகிய இந்த 4 நாட்கள். பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 30, மே 4, மே 11, மே 13. மறுபடியும் சொல்றேன், ஏப்ரல் 30, மே 4,
மே 11, மே 13 ஆகிய இந்த நாட்கள் மிகவும் மிகவும் நல்ல நாட்களாக இருக்கின்றன. நல்ல நாளை தேர்ந்தெடுத்து பண்ணினா கண்டிப்பாக விதி வலிதாக இருந்தாலும் மதி வெல்லும் அப்படிங்கிறது இதுதான். ஆகவே இந்த பராபவம் ஆண்டானது மிதுன ராசி அன்பர்களாகிய நீங்கள் விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் நிச்சயம். கண்டிப்பாக நடக்கும். தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். மீண்டும் சந்திக்கின்றேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.